கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களில் மிகப்பெரியது கத்தார் விமானப்படை தளம்தான். இதுதான் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு இராணுவ தளங்களுக்கெல்லாம் தலைமையகம். எங்கில் கத்தார் விமானப்படை தளம் மீது சூசைட் ட்ரோன்களை ஏவி ஈரான் தாண்டவமாடியது. அவற்றை இடைமறித்து அழித்தது அமெரிக்கா. ஒரு சூசைட் ட்ரோன் மட்டும் உள்ளே ஊடுருவி துல்லியமாக இலக்கை தாக்கியது. விமானப்படை தளத்திற்கு பக்கத்தில் அமெரிக்கா நிறுவிய உலகின் சக்தி வாய்ந்த ரேடார் அமைப்பில் மோதி அந்த ட்ரோன் வடிவத்தில் நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் பாதுகாக்க முடியும். கொஞ்ச நஞ்சமல்ல, 5000 கிலோமீட்டர் சுற்றளவை துல்லியமாக கவனிக்க முடியும். 360 டிகிரி கோணத்திலும் வேலை செய்யும். 5000 உள்ள தங்கள் படைத்தளங்கள், நட்பு நாடுகள், எண்ணெய் வர்த்தகத்தை பாதுகாக்கவே இந்த ரேடார் சிஸ்டம் நிறுவப்பட்டது. 5000 கிலோமீட்டர் சுற்றளவை பார்க்கும் சக்தி கொண்ட இந்த ரேடாருடன் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த தாட், பேட்ரியாட் உள்ளிட்ட ஏவுகணை தடுப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அவை மத்திய கிழக்கின் பல நாடுகளில் நிறுவப்பட்டுள்ளன. அதேபோல் வளைகுடா நாடுகளை ஒட்டிய கடல் பரப்பில் போர்க்கப்பலை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. அந்த போர்க்கப்பல்களிலும் பலவிதமான ஏவுகணை தடுப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அவற்றுடனும் இந்த ரேடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டுள்ளது. 5000 கிலோமீட்டர் எல்லைக்குள் எதிரி நாடு வீசும் ஏவுகணைகள் பறந்து வந்தால் உடனடியாக இந்த பேட்ரியாட் மற்றும் கப்பலில் இருக்கும் ஏவுகணை தடுப்பு கருவிகளுக்கு உடனுக்குடன் தகவலை பகிரும். எந்த ஏவுகணை தடுப்பு கருவிக்கு பக்கத்தில் எதிரி ஏவுகணை வருகிறதோ அந்த ஏவுகணை தடுப்பு கருவி உடனடியாக இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவிவிடும். அவை துல்லியமாக பறந்து சென்று எதிரி நாட்டு ஏவுகணையை வானிலேயே துவம்சம் செய்துவிடும். இதுதான் ஈரான் போரிலும் இதுவரை நடந்து வந்தது. கத்தார், பஹ்ரைன், சவுதி, அமீரகம், குவைத், ஈராக், ஓமன் உள்ளிட்ட நாடுகளை நோக்கி ஈரான் குறிவைத்த ஏவுகணைகளை எல்லாம் இந்த கிட்டத்தட்ட 90 முதல் 95% ஏவுகணைகளை இந்த ரேடார் சிஸ்டமும் ஏவுகணை தடுப்பு கருவிகளும் சேர்ந்து அழித்து இருக்கின்றன. தாட், பேட்ரியாட் மற்றும் கப்பலில் இருக்கும் ஏவுகணை தடுப்பு கருவிகள் பயன்படுத்த முடியும். இவற்றால் மிக சொற்பமான ஏரியாவை தான் கவனிக்க முடியும். 5000 கிலோமீட்டர் சுற்றளவு பார்க்கும் திறன் கொண்ட ஒருங்கிணைந்த ரேடார் சிஸ்டம் போல் மொத்த வளைகுடாவையும் கவனிக்க முடியாது. இதனால் ஈரான் இனி வீசும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முன்பு போல் அமெரிக்க படைகளாலும் தடுக்க முடியாது. இனி ஈரான் இறங்கி அடித்தால் கத்தார், சவுதி, அமீரகம், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளில் பெரும் சேதம் நேர வாய்ப்புள்ளது. அதேபோன்று எதிரியை ஆயுதபாணியாக நிற்க வைப்பது, அதாவது ஈரானில் உள்ள ஏவுகணை ஏவுதளங்கள், ஏவுகணை தயாரிப்பு கூடங்களை தகர்க்க வேண்டியது அமெரிக்காவுக்கு எவ்வளவு வேகத்தில் இதை செய்கிறதோ வளைகுடா நாடுகளுக்கு அவ்வளவு நல்லது.